பாஜக எம்பிக்களில் யார் முதல்ல சிறைக்கு போகிறது அப்படிங்கிற ஒரு போட்டியே நடந்துட்டு இருக்கு. ஒரு நீண்ட கியூ நிற்குது. பெரும்பாலான எம்பிக்கள் எல்லாமே சிறைக்கு போக இருக்கிறாங்க. அதற்கு உச்சநீதிமன்றம் களத்தில் இறங்கி இருக்கிறது. ஒன்றை மட்டும் நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. பாஜக ஆர்எஸ்எஸ் பெண்களுக்கு எதிரானவர்கள். இந்த நாட்டிற்கும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் எதிரானவர்கள் பாஜக காரர்கள். ஒரு உதாரணம் சொல்லவா? நேற்றைய தினம் நடந்திருக்கிறது. பெஹல்காமில் கணவனை இழந்த பெண்கள் இருக்கிறார்கள் அல்லவா, இந்த பெண்களுக்கு துணிச்சல் இல்லை அப்படின்னு ஒரு பாஜக எம்பி பேசியிருக்கிறான். அவனை கண்டித்து மோடி, அமித்ஷாவோ, ஆர்எஸ்எஸ் காரணம் இந்த நொடி வரையிலும் ஒரு வார்த்தை கூட பேசலை. பெஹல்காமில் பயங்கரவாதிகள் மிகப்பெரிய தாக்குதலை நடத்தினார்கள். 26 பேர் இறந்து போனாங்க. 26 பேருமே ஆண்கள். கணவனை இழந்தவர்கள் இருக்கிறார்கள், தகப்பனாரை இழந்தவர்கள் இருக்கிறார்கள், சகோதரனை இழந்தவர்கள் இருக்கிறார்கள். இப்போ என்ன சொல்கிறான்னா, ஒரு பாஜக எம்பி என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஜான்சி ராணி மாதிரி நீ அங்கே வந்து மிகப்பெரிய துப்பாக்கிகளோடு வந்திருந்தவங்ககிட்ட நீ எதிர்த்து கம்பு உன் கையில் என்னெல்லாம் கிடச்சிருக்கோ அதோட நீ ஃபைட் பண்ணியிருக்கணும். ஒரு ஜான்சி ராணி மாதிரி நீ ஃபைட் பண்ணியிருந்த அப்படின்னா உன் கணவனை எல்லாம் நீ காப்பாற்றி இருந்திருக்கலாம். உங்ககிட்ட துணிச்சல் கிடையாது அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய பெண்களை மிக மோசமாக பேசியிருக்கிறான் பாஜக பாராளுமன்ற உறுப்பினர். இவனும் விரைவில் சிறைக்கு போகவிருக்கிறான். நீதிமன்றம் இவன் மீதும் வழக்கு தொடுக்கவிருக்கிறது. அதாவது ஹரியானாவை சார்ந்த மாநிலங்களவை எம்பியாக இருக்கக்கூடிய ராம் சந்தர் ஜாங்ரா இவன் என்ன பண்ணுறான்னா, பிவானி என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல ஒரு நிகழ்ச்சி நடக்குது. இந்த நிகழ்ச்சியில் இவன் கலந்துக்கிறான். இந்த நிகழ்ச்சியில் தான் அவன் பேசுகிறான். என்ன பேசுகிறான்னு பாருங்கள். பஹல்காமில் தங்கள் கணவனை இழந்த பெண்களிடம் துணிச்சலும் மன உறுதியும் இல்லை. பயங்கரவாதிகளிடம் கைகூப்பி மன்றாடி இருக்கிறார்கள். அதனால்தான் தங்கள் கணவர்களை இழந்திருக்கிறார்கள். கரங்கூப்பியவாறே மடிந்திருக்கிறார்கள். அப்படி மன்றாடினால் பயங்கரவாதிகள் விடமாட்டார்கள். அவர்களுக்கு எதிராக வீராங்கனைகளைப் போல போராடி இருக்க வேண்டும். அப்படி செய்திருந்தால் உயிரிழப்புகள் குறைந்திருக்கும். சுற்றுலா பயணிகள் அக்னிவீர் பயிற்சியை பெற்றிருந்தால் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை குறைவாக இருந்திருக்கும் அப்படின்னு இவன் சொல்லியிருக்கிறான். இதெல்லாம் பேசும்போது நமக்கு எவ்வளோ கோபம் வருது இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ கோபம் வருது இவன் மேலெல்லாம். அதாவது 200 கிலோமீட்டர் உள்ளே வந்து அங்கே இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளை கொலை பண்ணியிருக்கிறான் பயங்கரவாதிகள் இல்லையா? 200 கிலோமீட்டர்னால் அதில் பாதி தூரம் எப்படி தெரியுமா? நடந்து வரணும், குதிரையில் வரணும். எல்லா மனிதர்களையும் மாறி அந்த பயங்கரவாதிகளும் அப்படி தான் வந்திருப்பான் இல்லையா? இப்போ மோடி என்ன பண்ணிகிட்டு இருந்தார்? இவன்கிட்ட நம்ம கேட்கணும் தானே கேள்வி. மோடி என்ன பண்ணிகிட்டு இருந்தார்? அமித்ஷா என்ன பண்ணிகிட்டு இருந்தார் இல்லையா? அவங்க 2 பேரும் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க? இவர்களுடைய கணவர்களுடைய பாதுகாப்பு யார் கைகளில் இருக்கிறது?